இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபியோபிளாஸ்டி. ஸோ லேபியோபிளாஸ்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வல்வா வெஜினா வந்து நம்மளுக்கு உள்ளார இருக்க கேனலுங்க. ஸோ வெளியில் நம்மளுக்கு வல்வான்னு இருக்கும் இல்லைங்களா, அது இந்த வல்வா லிப்ஸில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப ஹைப்போட்ரோஃபி ஆகிறது, ஏசிமெட்ரிக்கலாக இல்லை ரெண்டுமே பெருசாகிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா என்ன மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ எதுக்காக இந்த சர்ஜரியை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு லிப் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏசிமெட்ரி இருக்கும். ஸோ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு க்ளோதிங் வியர் பண்ணும் போதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரிக்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபமாக நம்ம கிளினிக்கு வந்திருந்தாங்க ஒரு அன்மேரிடு, ஷீ இஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்போ அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் வேர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸே அவங்களால வேர் பண்ணவே முடியாதாமா, அவங்களால ஃபுல் டேக்கு வந்து அவங்களால அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, ஏன்னா சிவியராக பெயின் இருந்துகிட்டே இருக்கும் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இதை சர்ஜரி பண்ணும்போது அட்லீஸ்ட் வி நீட் ஒரு 2 months ஹீலிங் டைம் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ஜரி வந்து ஒரு 2 to 3 months நீங்கள் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இது எதனால் இதை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியராக வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும், ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம கரெக்டாக வேர் பண்ண முடியாது, அதுவும் இன்டூ ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, நீங்கள் ஜிம்மில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்டிமசி டைமில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஹைஜீனிக்காகவே நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது, ஏன்னா ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ். இது ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ் இல்லாமல் ஏஸ்தட்டிக்காக ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக இருக்கிறதுமே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஸே ரொம்பவே லூஸ் ஆகுது. மேம் எனக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா நல்லா இருந்துச்சு திடீர்னு வந்து இது மாதிரி ஒரு சைடு மட்டும் ரொம்ப பெருசாகிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக இது மேரேஜ்க்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸோ இது என்ன க்ரோத், இது கேன்சரா, ஸோ இது மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுங்க இது. ஸோ இது எதனால் வரும்னா ஒரு ஜெனட்டிக்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜிங்னால, ஜெனட்டிக்ஸ்னால, ஹார்மோன் ஷிஃப்ட்ஸ்னால, ஒரு ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி, சைல்டு பர்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹைப்போட்ரோஃபிங்கிறது நம்மளுக்கு சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிறது. இது கூடவே சேர்த்து சில டைம்ஸ் வந்து ஒரு வேளை ஹார்மோன் இஷ்யூஸ்னால வருதுன்னா நம்மளுக்கு திக்கண்டாக இருக்கும், பிக்மெண்டடாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே அது அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே சில டைம்ஸ் இது கூடவே வந்துடும். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஹைப்பர்ட்ரோஃபிடாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, உங்களுக்கு இது ஏதோ ஒரு வித்தியாசம் சைஸில் ஷேப்பில் வந்து இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெயினோட டிஸ்கம்ஃபர்ட்டோட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க எதுக்காக வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அன்மேரிட் தான், பட் ஷி வாஸ் ஹேவிங் ஒரு மேம் இதை மாதிரி எனக்கு ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்குது, எனக்கு பக்கத்தில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு யூரின் ஸ்மெல் என் மேலே அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது எல்லாமே அவங்க வந்து இந்த சைஸ் ரொம்ப பெருசாகிறதுனால அவங்களால அந்த ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஸோ ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க சஃபர் ஆகுறாங்கன்னா கட்டாயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ ஒரு சின்ன மினிமலான ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் ரொம்பவே ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது, ரொம்ப அப்நார்மலாக சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் இதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரியான நீங்கள் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு வேலை பண்ண முடியாது. லேபியா வந்து ரொம்ப ஹைப்பர்ட்ரோஃபி ஆயிருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களால உட்காந்துட்டு வேலை பண்ண முடியாது, நடக்க முடியாது. இது ஃப்ரிக்ஷன்னால அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே இது மாதிரி லேபியாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, உங்களுக்குமே இது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நிறைய டவுட்ஸ் இருக்குது, லேபியோபிளாஸ்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.